அவை அறிந்து பேசுகிற ஆற்றல் நிறைந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையிலேயே எப்பொழுதும் இருப்பீர்கள். தன் வாழ்க்கை தன்னை காட்டிலும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பீர்கள். தயால குணம் உங்களுக்கு இருப்பதால் தான் கொடுத்த கடனை கூட வசூலிக்க முடியாமல் போகிறது. பக்தி மிக்கவர்களாக விளங்குவதால் பணம் கையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலைப்பட மாட்டீர்கள். வானவருக்கு அரசன் என்று வர்ணிக்கப்படும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகவும் விளங்குவதால் தேசப்பற்று மிக்கவர்களாகவும் பொது நலனில் ஈடுபட்டு பொறுப்புகளையும் பதவியையும் வரவழைத்துக் கொள்வதையும் விரும்புவீர்கள். முன்கோபம் உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்யும். ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் வழங்கும் என்பதை பற்றி பார்க்கலாமா? அலைச்சலை அதிகரிக்க வைக்கும் அஷ்டமத்து ராகு. ஆலய வழிபாட்டால் பலன் கொடுக்கும் தனஸ்தான கேது. இதுவரை சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் தனது வான்வழி வெளிப்பயணத்தில் 27/7/2017 அன்று பின்னோக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் பெருவாரியான மாற்றங்களை வழங்கப் போகிறார். ராகு சுய பலமற்ற கிரகம். அவை யார் சாரத்தில் சார்ந்திருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் பலன்கள் வந்து சேரும். குறிப்பாக இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு 8ல்தான் ராகு வாசம் செய்ய போகிறார். எனவே தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு இருக்கும் நிலையறிந்து அதற்குரிய ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் சென்று சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து வந்தால் ஒப்பற்ற வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்கும். கோச்சார ரீதியாகவும் ராகு கேது எந்த நட்சத்திர காலில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்திற்குரிய கிரகம் எது என்று ஆராய்ந்து அதற்குரிய ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலும் பலன் வந்து சேரும். ஆனால் வாக்கு, தனம், குடும்பம் என்று வர்ணிக்கப்படும் 2ஆம் இடத்து கேது சஞ்சரிக்கும் போது குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். தனவிரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் ஓரளவாவது வெற்றி கிட்டும். 8ல் வரும் ராகு எப்படிப்பட்ட விரயத்தை கொடுக்கப் போகிறாரோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்ல விரயமாக நாமாக மாற்றிக்கொண்டால் உள்ள மகிழுமல்லவா? சம்பாத்தியம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும் என்பதால் அன்பு நண்பர்களின் ஆதரவை பெற்று இல்லம் கட்டி குடியேறும் முயற்சிகளில் ஈடுபாடு செலுத்த வேண்டும். வீட்டை விலைக்கு வாங்கலாம். கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாம். காரியத்தை தொடங்கினால் காசு பணம் தானாகவே வந்து சேரும். 8ல் ராகு சஞ்சரிக்கும் அதே நேரத்தில் வாக்கு, தனம், குடும்பம் என்று வர்ணிக்கப்படும் 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பார். வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் யோசிப்பது நல்லது. வாங்கல் கொடுக்கல்களில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப சுமை கூடும். கோபத்தை குறைத்து கொண்டு குணத்தோடு செயல்படுவதன் மூலம் குழப்பங்களில் இருந்து விடுபட இயலும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. பழைய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். அப்படி வாங்கும் பொழுது அதிர்ஷ்ட எண் ஆதிக்கத்தில் வாகன எண் அமைந்தால் யோகம்தான். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து கொள்ளுங்கள். குண்டூசி அளவுள்ள ஒரு சொல்லை யானை அளவாக மிகைப்படுத்தி பார்ப்பீர்கள். குடும்பத்தில் குழப்பம் உருவாகும். எனவே ஞானகாரகன் கேதுவை பூஜிப்பதோடு அதற்குரிய தெய்வமாக விளங்கும் ஆனைமுகனையும் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும். விரயம் ஒரு தொடர்கதையாக இல்லாமல் இருக்க வரவு அறிந்து செலவு செய்யுங்கள். வருமான பெருக்கத்திற்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவர். மேலும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு இனிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கவும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது திரண்ட செல்வத்தை வழங்கவும் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்களதே. என்ன நேயர்களே, தனுசு ராசி ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? இதேபோல் மீதமுள்ள ராசியின் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்ள நமது ஸ்பிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.